பாப்பா ஒரு மரியாதை அவங்க நான் மண்ட சூடு அப்படின்னு வெளியில பேசுறாங்க. நம்ம பையனை நம்ம என்ன பண்ணோம், நம்ம தானே வளர்த்தோம் விளையாட்டுக்குள்ள. நீ இப்படி யோசிக்கிறல்ல, அவங்க பையன் உன்னை பத்தி என்னெல்லாம் பேசுறான் தெரியுமா? ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். உங்க அப்பாவை நான் பேசுவேன், எங்க அப்பாவை நீ பேசுன்ட்டு. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். அண்ணே நான் எப்படி பேசுவேன் தெரியும்ல. வணக்கம் 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 வணக்கம். ஓவரா இமிட்டேட் அதுவே 30 வாட்டி பேசுவான் டாடி. பெருமையா சொல்றியா? என்ன இது பாரு, இந்த ஆளு இது பாரு டாடி, நீ பிபி செக் பண்ணணும். நீயே ஒரு மண்டை பாத்தீங்களா? இல்ல டாடி, உங்களோட மண்டை சூடாகிறான் தான். நீங்களாவது பத்திரிகையாளர்களா அதிகபட்சம் உங்களுக்கு அறிவு இருக்கான்றோட போயிடும். இந்த ஆள்ல சார் நான் வந்து கேரளா நீ ஃபர்ஸ்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் இருக்காங்க. ஆக்சுவலி உங்களோட ஒரு முக்கியமான ஒரு 5 பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி தரக்கூடாதுன்னு இவனுக்கு மட்டும் பாட்டு, வேற எந்த மியூசிக் டைரக்டரும் பாட்டு கொடு. டாடி என் பையனுக்கு நான் பாட்டு கொடுக்குறேன். போடு டாடி. வெளி டைரக்டர்னா பரவாயில்ல, ரவுடி பேபி பாட்டை வந்து இது பண்ணி சம்பாதிக்கிறன்றது உனக்கு ஒரு இது, நான் வளர்ந்துனே போறேன்றது உனக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி. போயா பொக்லைன் முக்கா. சரி, வேற வெளி டைரக்டர் கேளு சொல்றான், பையனுக்கு கொடுக்கூடாதுன்னு அர்த்தம். சரி, உனக்கு என்ன ஏதோ உள்ள இருக்கு. உனக்கு என்ன? நான் வெளியில எவ்வளவு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்குறேன், என்னென்ன பேசுறேன், உன் பாட்டை யூஸ் பண்ண கூடாது. அதாவது உனக்கு வந்து இப்ப எந்த வாய்ப்பும் இல்ல, என் பாட்டு தான் இப்ப ட்ரெண்டிங்ல இதை யூஸ் பண்றான், உனக்கு வந்து வேற எதுவும் இல்ல, அதனால ஜட்ஜா உட்கார வச்சிருக்கான். அந்த இது வந்து என்ன கேட்டுக்கிறீங்க அண்ணா, என்ன இவ்வளவு வெளிப்படையா பேசுறேன்? அவன் இருக்குது சொல்றேன். அப்ப நீ அந்த மாதிரி எனக்கு வந்து காட்டிட்டு இருக்க, பையனுக்கு பாட்டு கூட இன்னொருத்தன்